இறையோதா முகதோகுள்ள கட்டி அவதாரம் கொண்டு சோம்புகனை வதைத்தேன். முதல் அவதாரம் கூர்மை என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் கொண்டு தேவர்கள் அமிர்தம் பகிர்வதற்கு நான் உதவி புரிந்தேன். இது எனது இரண்டாவது அவதாரம். மூன்றாவது அதாவது வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் கொண்டு இரணியாக்கியனை வதைத்தேன். நாலாவது நரசிம்ம அவதாரம் இரணியனுக்கு பிரகல்நாதனாய் பிறந்து இரணியனை இரு பிளப்பாய் பிறந்து கொன்றேன். நரசிம்ம அவதாரத்தில் ஐந்தாவது வாமன அவதாரம் உலகத்திலே என்னை போல கேட்டது இல்லை என்று சொல்லாமல் பணக்கார உலகத்திலே யாருமே இல்லை என்று கர்வம் கொண்டான் மாவிலி சக்கரவர்த்தி. அவனுடைய கர்வத்தை அடக்க நான் 3 அடி நிலம் தானமாய் கேட்டு ஆகாயத்து ஓரடியாகவும் பூமியை 2வது அடியாக வளர்ந்து இன்னும் ஒரு அடி எங்கே வைப்பது என்று கேட்க அவன் தலைமையில் வைத்து அவனுடைய பாதாளை உலகத்தை அனுப்பினேன் மாவிலி சக்கரவர்த்தி. இது 5வது அவதாரம். 6வது பரசுராமர் அவதாரம். கோயில் இல்லாத ஊர்ல ஊருக்கு ஒரு மாரியம்மனை பிறக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ரேணுகாபத்தினி சபதக்கினி மகாமுனிவர் இருவருக்கும் பிள்ளையாய் பிறந்து பரசுராமனை அவதரித்து பெற்ற தாயை வெட்டி இந்த உலகத்திலே நீங்க கொண்டாடி வருகிற மாரியம்மன் அந்த மாரிய பிறக்க வைக்க இது 6வது அவதாரம். 6வது அவதாரம். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது.
அதனால ஊருக்கு ஒரு மாரியம்மனை பிறக்க என் தாயை விட்டு உலகத்தில் மாரியம்மனை பிறக்க வைத்து இது பரசுராமர் அவதாரம். இது கிரீதாகம். கிரீதாகத்திலே ராமர் அவதாரம் கொண்டு ராமனை பிறந்து தென்னிலங்கை ஆண்டுவதற்குரிய ராவணேஸ்வரனை 70 வல்ல சேனைகள் துணை கொண்டு வானரர் துணை கொண்டு 70 வல்ல சேனைகளை அழித்து இது எனது 7வது அவதாரம். 7வது அப்படி கேளு. 8வது பலிராமர் அவதாரம். அண்ணனும் நானே, அவருக்கு கண்ணனும் நானே. கல்கி அவதாரம் எடுத்தேன். கல்கி அவதாரம் என்றால் என்ன? கல்கி அவதாரம் என்றால் என்ன? நான் ஏன் கல்கி அவதாரம் எடுக்க வேண்டும்? எதுக்காக, என்ன காரணம்? உலகத்துல அவரவருக்கு பிடித்து ஐயப்பன், மாரியம்மன், காளி, ஐயனாரப்பன், வீரக்காரன், மதுரை வீரன், பெரியாண்டிச்சி, அங்காள பரமேஸ்வரி, முனியப்பன், ஐயனாரப்பன் இப்படி அவரவர்களுக்கு பிடித்த குல தெய்வங்களை வைத்து வழிபடுகிறோம். சாமி ஆமா ஆமா, எல்லாரும் ஒரே சமயம் கும்பிடுறோம். ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு கோயில் கும்பிடுவாங்க. அதே போல உருவ வழிபாடு, சிலை வழிபாடு நாம் செய்து வருகிறோம். கடவுள் நம்ம கிட்ட பேசுறா, சிலை வச்சு கும்பிடுறோம். அந்த உருவத்தை கடவுள் ஏன் கல்லானார்? ஏன், என்ன காரணம்? ஏன் கல் சிலையாக கும்பிட வேண்டும்? ஏன், எதனால? அது காரணம் சொல்றேன். சாமி கும்பிடுறோம். அதாவது கிரீதாயுகத்தில கடவுளாகப்பட்ட நான் யாருக்கு ஒரு குறை இருந்தாலும் அவர்கள் ஆண்டவனே எனக்கு இந்த குறையை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் கண்முன்னே தோன்றி அவருக்கு என்ன குறையோ அந்த குறையை கேட்டு நல்லதா இருந்தா அவர்களுடைய குறை தீர்ப்பு, கெட்டதா இருந்தா தண்டனை கொடுப்பேன். இப்படி கடவுளை நினைத்த உடனே கண் முன்னால் தோன்றுவார். அப்படின்னா அந்த காலத்துல எவ்வளவு ஒரு நீதியா இருந்திருப்பாங்க. கிரீதா யுகத்துல நாளாக 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 கிரீதா துபாவரா கலியுகம் வந்து கலியுகம் வந்த உடனே உலகத்தில தர்மம் என்பதே கிடையாது, நியாயம் என்பதே கிடையாது, நீதி என்பதே கிடையாது. அநீதி தலைவரித்தாடுகிறது, அதர்மம் தலைவரித்தாடுகிறது, கொடுமை தலைவரித்தாடுகிறது. அதனால உலகத்தில யாருமே நம் பேச்சை கேட்கவில்லை. யாரும் நல்லவங்க இல்ல, அவங்களுக்கு நம்ம வரமளிக்க கூடாது என்பதற்காக நான் என்ன செய்தேன்? நான் 6 கட்டளை போடுவேன். எப்படி? 6 கட்டளை: கோபம், பாவம், குரோதம், மதி, மங்கை, மாமிசம். இதுல 1000 பேர் இருந்தாலும் ஒரு 2-3 பேரும், ஒரு 10 பேரும், 100 பேரும் இந்த அர்த்தங்களையும் கதைகளையும் கவனிப்பார்கள். புராணத்தில் உள்ளது. அதாவது அப்ப கோபம், பாவம், குரோதம், மதி, மங்கை, மாமிசம் இந்த 6 கட்டளை நான் போடுகிறேன். இந்த 6 கட்டளையை எவர் ஒருவர் கடைபிடிக்கிறாரோ அவர் நீதியானவர், அவர் தர்மமானவர், அவர் நேர்மையானவர். அவருக்கு மட்டும் நான் காட்சி தருவேன். அவங்க கூப்பிட்டா மட்டும்தான் நான் வந்து காட்சி தந்து உனக்கு என்ன குறை என்று கேட்பேன். மற்றவர் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். இப்ப பல கோடி பேர் சொல்றாங்க ஐயப்பன் கோயிலுக்கு ஜோதி பார்க்க, எல்லாத்துக்குமே அந்த ஜோதி தெரியுது. லட்சத்தில் ஒருவர், கோடியில் ஒருவர் தான் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க. அதுபோல அந்த நீதி நேர்மை உள்ளவருக்கு மட்டும் நான் காட்சி தருவேன் என்று 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. இது கண்ணதாசன் பாடல். கண்ணதாசன் சாதாரணமா எழுதல, புராணங்களை இப்படி மகாபாரத ராமாயணத்தை படித்து இதிலே இருக்கிற பொருளை எடுத்து பாடலாக எழுதினார். அப்ப நம்ம வீட்டுல 5 பிள்ளை 6 பிள்ளை, ஒரு 3 பிள்ளைங்க 2 பிள்ளைங்க பிறகுது. பிறந்து அப்பா அம்மா பேச ஒரு பிள்ளை கேட்கலனாலும் ஒரு பிள்ளை கேட்டா சரி அந்த பிள்ளை கேட்கலாம் போகுது, இன்னொரு பிள்ளை நம்ம பேச கேக்குது அப்படி என்று ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும். சாமி நமக்கு பிறந்து ஒரு 5 பிள்ளையும் வச்சுக்கோ, 5 பிள்ளையும் உன் பேச கேட்கலாம் மனசு பிடிக்கும், மனசு கஷ்டமா இருக்கும்ல. அப்ப மனிதருக்கு இப்படி ஒரு வீட்டு பிள்ளை கேட்காததற்கே மனசு கஷ்டப்படுதுன்னா உலக மக்களை எல்லாம் காத்து ரட்சிக்க வேண்டும். அவருக்கு ஒருவர் கூட நல்லவங்க இல்ல. இந்த 6 கட்டளையை கடைபிடிக்கலன்னா அவர் மனசு என்னாகும்? கடவுள் ஏன் கல்லானா, அவர் மனம் கல்லாய் போன உலகத்தில். கடவுள் ஏன் கல்லானார்? ஒருவர் கூட நீதியை கடைபிடிக்கவில்லை, நாம் போட்ட கட்டளையை கடைபிடிக்கவில்லை என்று
இனிமேல் யாருடைய கண்களுக்கு நான் காட்சி தர மாட்டேன். ஒருவர் கூட என் கட்டளை ஏற்கவில்லை. அதனால நான் கல்கி அவதாரமாக கல்சிலையாக உருவச்சிலையாக நான் மாறுகிறேன் என்று வைத்து கொண்டாடினார். உண்மையானவர் நேர்மையானவர் பக்தி கொண்டவருக்கு மட்டும் அருள்பாலிப்பேன். நான் கல்சிலையாக உருவச்சிலையாக ஐயனாரப்பனாக ஐயப்பனாக காளியாக மாரியாக வீரபத்திரனாக ஐயனாரப்பனாக இப்படி உருவமாக இருப்பேனே தவிர நேரடியாக வந்து காட்சி தர மாட்டேன். அப்படி என்று எடுத்து 10வது கல்வி அவதாரம். கல்வி அவதாரம். ஆமா, இப்படி என் அவதாரங்களை சொல்லிக் கொண்டு போனால் இடையே நேரமா இன்னும் நிறைய வரலாறு இருக்குது. அதனால நான் இப்பொழுது எங்கே செல்ல வேண்டும்? தேவாதி தேவர்களுக்கு தலைமுறை வழங்கி வரக்கூடிய தேவேந்திரன் ஒரு திருவிழா போட்டா கூட ஊருக்கு அவன் ஊர் அழைப்பாங்க. அப்ப போய் கலந்துகிட்ட தானே நான் என்னன்னு தெரியும். அதனால தேவருக்கு தலைவன் தேவராஜன் தேவேந்திரன் அழைத்திருக்கிறார். அதனால என்ன ஏது என்பதை அறிவதற்காக நான் போக வேண்டும். போவதே இருந்தாலும் நான் மாலையிட்ட மனைவி ஆதிலட்சுமி இருக்கின்றார். ஆதிலட்சுமி அழைத்து வா, அவளையும் அழைத்து